பசங்க அம்மா அப்பா ஒரு கூட்டமாக இருந்துட்டு வேலை தேடி போகும்போது அவங்க தனியாக இருக்காங்க, மேன்ஷன் ரூம் தனியாக இருக்கு. அவங்க வேலையை முடிச்சு வரும்போது அந்த தனிமை, அந்த வெற்றிடம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இட் இஸ் ப்ராம்ப்டிங் ஹிம் டு மாஸ்டர்பேட். நம்ம சாப்பிட்றோம், ஒரு அளவு வச்சுருக்கோம். நம்ம சிரிக்கிறோம், அளவு வச்சுருக்கோம். நம்ம செக்ஸ்ன்னு வரும்போது இந்த இன்பத்துக்கு வந்து ஒரு அளவு இல்லாமல் இருக்குது. இந்த லிமிட்லெஸ் ப்ளஷர் சீக்கிங் அந்த ஒரு பிஹேவியர்னால தான் மேரேஜ்க்கு அப்புறமே தே வாண்ட் டு. அப்போ அங்கே வந்து ஃபோர் ப்ளே இல்லையா, ப்ரீ ப்ளே இல்லையா? நிறைய பேர் தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர் ப்ளே பட் நாட் ப்ரீ ப்ளே. வாட் இஸ் ப்ரீ ப்ளே ஹியர்? எல்லாருமே அல்டிமேட்டாக எய்ம் பண்ணுறது பிரிண்ட் இன்டர் கோர்ஸ். அதனால தான் இங்கே முக்கால்வாசி ஃபெயிலியர் இருக்குது உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீ ப்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தென் ஃபோர் ப்ளே, ப்ரீ பெட்ரூம் ஃபோர் ப்ளே. ஒய்ஃப்ட்டு சொல்லி புரிய வைக்கணும், நான் உழைக்கிறது வந்து நம்ம ஃபேமிலிக்காக தான். அதுக்குன்னு 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஸோ செக்ஷுவல் டைமிங்கை நைட்டு மட்டும்தான் முடிவு பண்ணுறது ஒரு பேசிக், ரொம்ப அடிப்படை லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங். செக்ஷுவல் டைமிங் அந்த நபருக்கு எது முக்கியம்? இன்னும் இங்கே இது ஒரு பெரிய ரொம்ப நான் இஷ்யூ பார்த்துருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து கெட்டு போகிற வாழ்க்கை கெட்டு போய் இஷ்யூ டிவோர்ஸ் இப்போ மக்களை பார்க்குறேன் நான். ஓகே, இப்போ நம்ம அந்த எல்ஜிபிடிக்கு கே ஒரு சைடு நம்ம இருந்தாலும், இப்போது நார்மல் மென்ஸ் ஹெல்த்துக்கு சில கேள்விகள் இருக்குது எனக்கு. கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு ஆண் வந்து இதை பற்றின டிஸ்கஷன் வீட்டில் போகுது, கல்யாணம் பேசுகிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ, ஒரு மென்ஸ் ஹெல்த்தில் ஆண் என்னென்ன மாதிரியான விதத்தில் அவன் ஒரு ஹெல்த்தியாக இருக்கான்றதை அவன் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஓகே, இது ரொம்ப காமனாக பார்க்குறப்ப நான். ஸோ இது பேர் வந்து ஓகே ஜென்ரல் செக்கிங் ஒரு வச்சுக்கணும். ப்ரீ மென்டல் ஆன்சைட்டியும் பண்ணாங்க, எனக்கு ஏதாச்சும் இருக்கும். மெயினாக அவங்க வர்றது 2 விஷயம். ஒன்று, என்னால் அந்த பொண்ணை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா. 2, என்னால் வந்து குழந்தை பத்துக்க முடியும். ஓகே, ஒரு பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவங்க நினைக்கிறது வந்து ஒன்லி உடல் ரீதியாக, மன ரீதியாக பண்ணணுங்கிறது அவங்க மறந்துடுறாங்க. ஒரு கோர் கான்செப்ட் பண்ணுமே, ஒரு பெண் ஒரு ஆண் அணுகிறாங்கன்னா 3 முறை அழகலாம். அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அவங்க வாங்கி கொடுங்க, செலவு பண்ணுங்க, பாசம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க, நீங்கள் பழகுங்க. 3வது படுக்கை. எடுத்தோடனே இங்கே படுக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு நான் திருப்தி பற்ற முடியுமா, நான் ஒரு நேரத்துக்கு நான் வந்து 2 வாட்டி பண்ணணும், நான் 3 வாட்டி பண்ணணும். அங்கே தான் இங்கே ஒரு பெரிய மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்போ இங்கே ஒரு இஷ்யூ வருது, எனக்கு சைஸ் பத்துதா இல்லையா, சின்னதாக பெருசாக இருக்கா. இந்த சின்னது பெருசுங்க அவங்க எங்கே பார்க்குறாங்க, ஃபிலிம் பார்க்குறாங்க. இந்த சைஸ் பார்க்குறது இந்த இஷ்யூ இப்போ தான் கிடையாது, இது முன்னாடி தான் இருக்குது. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பியர் சைஸ்மோ பசங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, சேர்ந்து யூன் போகும்போது ஒன்று பெருசாக. இது வேற ஒரு வேற ரேஸ் சைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இதுதான் நார்மல்னு பதிஞ்சுது. அப்போ இங்கே வரும்போது எனக்கு நார்மல் இல்லைங்கிறாங்க. நார்மலாக என்ன, இட்ஸ் ஆவரேஜ் ஆஃப் மெனி. ஸோ அவங்களை புரிய வைக்கணும், நம்ம எத்தனிசிட்டிக்கு, நம்ம ஏஜுக்கு, நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு இட் இஸ் அன் நார்மல் சைஸ். வெதர் டு பெர்ஃபார்ம் ஆர் நாட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ இது உங்களோட செக்ஷுவல் ரீதியான ஒரு சந்தேகமாக இருக்குது. 2வது வரும்போது உங்களோட ஃபெர்டிலிட்டி. அகைன் இங்கே வந்து ஒரு மேஸ்டர்பேட் கில்ட் வந்துடுது. நான் நிறைய பண்ணிட்டேன், நான் நிறைய நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து குழந்தை பிறக்குமா. மாஸ்டர்பேஷனால் ஸ்பெர்ம் டிஃபியூஷன் வராது. நம்பர் 1. மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது அது ஏன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கா, அப்போ ஸ்ட்ரெஸ்னால வந்துருக்கும் உங்களுக்கு. சில பேர் தேல் பி யூஸிங் மரிவானா ஸ்டஃப் எடுத்த பிறகு அவங்களுக்கு தே வாண்ட் டு எக்ஸ்பிரஸ், அப்போ அந்த ஸ்டஃப்னால இஷ்யூ வரும் உங்களுக்கு. மாஸ்டர்பேட் பண்ணுற வாசி அவங்களுக்கு இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும், ஈடி இருக்கிற வாசி அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூ இருக்கும். ஸோ மாஸ்டர்பேஷன் பெருசே வந்து ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து பிள்ளைங்க வந்து குறைக்காது. அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உடல் பருமனாக இருக்காங்க, ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நல்லா உழைக்கிறாங்க, தி வாண்ட் அச்சீவ் அட் தி காஸ்ட் ஆஃப் த ஹெல்த். எக்ஸசைஸ் கிடையாது, ஃபுட் கிடையாது, உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க, உங்களுக்கு ஆல்கோஹால் கன்சம்ஷன் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப காமனாக ஹார்ன்ஸ் போடுறாங்க. நான் ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன்னா ஒரு பேஷண்ட் வந்து ஹார்ன்ஸில் கொக்கைன் கலக்கிறாங்க. ஹார்ன்ஸை கொக்கைன் கலக்கிற வாசி அந்த ஹார்ன்ஸோட
தேடுதல் ட்ரக் சீக்கிங் பிஹேவியர் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணுற மக்கள் இப்போ வந்து அதிகரிக்கிறாங்க. ஹான்ஸுக்கு நார்மல் ஒரு டொபாக்கோ பான இருந்துச்சு, அதை இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபிஸ் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு சுருள் இருக்கும் சார், எனக்கு அது இருந்தால் எனக்கு என்னால் வேலை பார்க்க முடியும். இப்போ அந்த ஃபிஸ்ஸை தாண்டி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரக் ஒரு ஒரு ஹை கிடைக்கிது. அப்போ இந்த அடிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. தென் வரும்போது அவங்களோட அடுத்து இம்பார்ட் பார்க்குறது ஒரு பெரிய ஃபோர் ஸ்கின் பார்க்கணும். அவங்க ஃபோர் ஸ்கின்னை நிறைய பேர் வந்து இழுத்து பார்க்குறதே கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க கிடையாது. உனக்கு ஃபோர் ஸ்கின் ஒன்று இருக்குது, அதை இழுத்து நீ வந்து வாஷ் பண்ணணும், ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணணும். இது வரைக்கும் ஃபோர் ஸ்கின் இழுத்து பார்க்க மக்கள் வருவாங்க. இழுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள பயங்கர ஸ்மெக்மாக இருக்கும், அழுக்காக இருக்கும். இந்த ஸ்மெக்மா என்ன பண்ணும், அவங்களுக்கும் பீனஸ் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட பார்ட்னருக்கு சர்விக்கல் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஹெச்பிவி வைரஸ் அங்கே இருக்கும். இந்த மாதிரி செக்மெண்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற மத காரணம் கில்ட் அண்ட் ஒரு தப்பான புரிதல் இன் செக்ஷுவாலிட்டி. இதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஒரு மேரேஜுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் தேவைப்படுது. பட் இது எல்லாமே நிறைய பிளாக்ஸில் இருக்குது. அவங்க பிளாகை படிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளிக் பெய்ட்ஸ் யூடியூப் போயிடுறாங்க. அந்த கிளிக் பெய்ட் கண்டென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்படி இருக்கா, என் வாங்க இது பண்ணுங்கள், இதை நம்பி ஏமாறும் போது தான் அவங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. ஒன்று நிறைய இப்போ சொல்கிற கண்டென்ட் எல்லாமே நம்மளோட இன்டர்நெட்லேயும் இருக்குது. பட் அவங்க சர்ச் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மாஸ்டர்பேஷன்னால நிறைய பயங்கள் இருக்குது. கல்யாணத்திற்கு பின்பால் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண கேசஸ் எதுவும் இருக்கும்? நிறைய இருக்காங்க. மாஸ்டர்பேஷன் பண்ணி எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதாவது ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. மாஸ்டர்பேஷன் பண்ணினாலும் இஷ்யூவா, இல்லை மாஸ்டர்பேஷனால வேறு இஷ்யூ அவங்களுக்கு. நிறைய பேர் காரணம்னா எனக்கு நான் மாஸ்டர் பண்ணிட்டேன், இது ஒரு மித் மைண்டில் நான் பண்ணிட்டேன், எனக்கு பாடி வீக் ஆகிடுச்சு, எனக்கு நரம்பு வீக்காக போச்சு, எனக்கு அதுதான் என்னால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ரெண்டாவது, நான் மாஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய செம வயசாக போச்சு, எனக்கு என்ன பண்ண முடியல. மூணாவது, இது மூணாவது உண்மையில் இருக்கும். மாஸ்டர் பண்ண எனக்கு வேற வர மாட்டேச்சு. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பயமாக இருக்கலாம், வேறு கோ எக்ஸிஸ்டிங் காரணமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்டர்பேட் பிஹேவியர் இருக்கும். சில பேர் அவங்களோட கிரிப் பயங்கரமாக இருக்கும். அப்போ இதே கிரிப் வந்து ஒரு பெண்ணை கிடைக்காத வச்சு அவங்களுக்கு எரெக்ஷன் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நபர்களுக்கு கை வச்சுட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு எரெக்ஷன் இருக்கும்பாங்க. கை இடத்துல கீழே குறைஞ்சிடும். ஸோ ஒரு இன்டர்கோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு பொசிஷன் மாற்றும் போது தே ஆர் லூசிங் எரெக்ஷன். ரெண்டாவது, ப்ரோன் மாஸ்டர்பேஷன், கீழே மல்லாக்கப்படுத்திட்டு கீழே குப்பைப்படுத்திட்டு அவங்க வந்து ரப் பண்ணுவாங்க. இப்படி ரப் பண்ணும் போது அவங்களுக்கு சைடில் இருக்க வீனஸ் பிளெக்ஸஸ் வந்து லீக் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் இருந்தாலும் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு மாஸ்டர்பேஷன் இன் ஜென்ரல் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் டு பி என்கரேஜ். கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்குது. அப்போ நம்ம ஹேவ் டு ஆஸ்க் என்ன இஷ்யூ உங்களுக்கு உண்மையிலேயே மாஸ்டர்பேஷன் இஷ்யூவா, இல்லை நீங்கள் பண்ணுற அந்த அந்த ஒரு முறையான இஷ்யூவா? தென் வி ஹேவ் டு அவங்கள நம்ம புரிய வைக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்களோட ஊரில் இருக்கிறது இல்லை. மேரேஜ் அப்போ அவங்க வந்து வேலை பார்க்கும்போது ஊரில் இருக்கும்போது பசங்க அம்மா அப்பா ஒரு கூட்டமாக இருந்துட்டு வேலை தேடி போகும்போது அவங்க தனியாக இருக்காங்க. மேன்ஷன் ரூம் தனியாக இருக்கும். அவங்க வேலையை முடிச்சு வரும்போது அந்த தனிமை, அந்த வெற்றிடம் இருக்குல்ல, அது உங்களுக்கு இட் இஸ் ப்ராம்ப்டிங் ஹிம் டு மாஸ்டர்பேட். அப்போ மாஸ்டர்பேட் பண்ணால் தூக்கம் வருது உங்களுக்கு, வேறு வழியே இல்லை, பேச ஆள் இல்லை, இன்டாக்டாக அதுக்கு அவங்க வந்து அடிமையாகிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசி புரிய வைக்கணும். அப்போ சில பேர் அதிகமாக லைக் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மாஸ்டர்பேட் பண்ணால் தான் அவங்க ஸ்ட்ரெஸ் குறைங்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டியது மாஸ்டர்பேட் கிடையாது. அவங்களோட எப்படி ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி போக்குறது, நம்ம இது வி ஹேவ் டு கிவ் கவுன்சிலிங் அட்ரஸ் பண்ண வேண்டும். அப்போது தன்னோட லைஃப் பார்ட்னரை வந்து போஸ்ட் மேரேஜில் ஒரு ரெகுலர் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கிரானிக் மாஸ்டர்பேட்டர்னால போஸ்ட் மேரேஜில் தன்னோட லைஃப் பார்ட்னர் கூட ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையை வாழ முடியுமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்கும்போது ஒரு மேரேஜை ஆங்கர் பண்ணுறதுங்கிறது இன்டர்கோர்ஸ் தான். இன்டர்கோர்ஸ் ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஒய்ஃப் ஃபீட்பேக் ஒழுங்காக இருக்காது. இவங்களுக்கும் தெரியும் ஒழுங்காக வந்து பண்ண முடியல. அப்போ இங்கே வந்து ஆன்சைட்டி வருது, ஒரு புவர் செல்ஃப் எஸ்டீம் வருது, அவங்களுக்கு கில்ட் வருது. உங்களுக்கு இது எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை உங்களுக்கு. அப்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது
அவங்களோட தாம்பத்திய உறவுல ஒரு பர்ட்டிகுலர் டைம்னு சொன்னா என்ன டைம் வரைக்கும் அவங்களோட இத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும்? ஃபிட்னஸ் சொல்கிறீங்க நீங்கள்? இல்ல. ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறப்போ, ஒரு பர்ட்டிகுலர் டைம் சொல்றாங்க. எங்களால அதிக நேரம் இதுல ஈடுபட முடியல. ஓகே ம். ஓகே அவங்க இன்டர்கோர்ஸ் மட்டும் சொல்கிறீங்க. ஆமா. இந்த டைம்க்கு வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிவிஜுவலைஸ்ட். அந்த பார்ட்னருக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு இவங்க எவ்வளோ பண்ண என்ன. பட் சில பேருக்கு இது ஓகே இதுக்கு ஒரு வில் கோ இது நம்ம ஒரு பின்னோக்கி பார்த்தோம்னா லிமிட்லெஸ் ப்ளஷர் சீக்கிங் சொல்லலாம். நம்ம சாப்பிட்றோம், ஒரு அளவு வச்சுருக்கோம். நம்ம சிரிக்கிறோம், அளவு வச்சுருக்கோம். செக்ஸ்ன்னு வரும்போது இந்த இன்பத்துக்கு வந்து ஒரு அளவு இல்லாமல் இருக்குது. இந்த லிமிட்லெஸ் ப்ளஷர் சீக்கிங் அந்த ஒரு பிஹேவியர்னால தான் மேரேஜ்க்கு அப்புறமே தே வாண்ட் டு தே ஆர் லைக் எக்ஸ்பெக்டிங் மோர். எனக்கு ஒன்று பத்தலை, எனக்கு ஒரே நைட்டு வந்து எனக்கு 2 தேவை, எனக்கு 3 தேவை. ஸோ இங்கே புரிய வைக்கணும் உங்களால். ஸோ இது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது 2 பேர் சார்ந்தது. 2 பேருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு தேவையை ஒருத்தர் பூர்த்தி செஞ்சு தான் அடுத்து முடிச்சுக்கணும். முக்கால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா விமன் will be able to have multiple orgasms. மென்னுக்கு அந்த செகண்ட் ஆர்காசம் வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த எரெக்ஷன் டைம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேடிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் தே ஷுட் பி ஏபிள் டு செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. ஸோ இது புரிய வைக்கணும். பட் இங்கே ப்ரீமெச்சூர் இஜாக்ஷன் இருக்கலாம், இல்லை அந்த ஃபீமேலுக்கு பல இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இவங்க சீக்கிரம் இருக்கலாம். இதை அட்ரஸ் பண்ணிக்கும், இதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு ஃபிக்ஸட் டைம் இங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த கப்பலுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. இஃப் தேர் சாட்டிஸ்ஃபை இது சாட்டிஸ்ஃபைட். சில பேர் இல்லை எனக்கு பத்தலை, எனக்கு செகண்ட் ஒன் போகணும், கப்பல்கிட்ட பேசணும். அதுதான் மேரேஜ் உங்களுக்கு. அதனால சொல்கிறோம் செக்ஸுக்கு வந்து 2 காரணம். ஒன்று வந்து இட் இஸ் ஃபார் ப்ரொக்ரியேஷன் அண்ட் இட் இஸ் ஃபார் ரெக்ரியேஷனல் பாண்டிங். இஃப் யூ கன்சிடர் செக்ஸ் ஒன்லி ஃபார் ரெக்ரியேஷன்னா அப்போ இங்கே லிமிட்லெஸ் ப்ளஷர் சீக்கிங் இருக்குது. அது ஆபத்து. ஸோ திஸ் ரெக்ரியேஷன் ஷுட் பி டன் வித் பார்ட்னர் வித் பர்பஸ் ஆஃப் பாண்டிங். அப்போ அந்த ஒரு பார்ட்னர் வந்து ஒய்ஃப் ஆயிடுறாங்க. அங்கே வந்து பாண்டிங் தேவைப்படுது உங்களுக்கு. சில பேர் ப்ரீமியர் செக்ஸ் சொல்லுவாங்க, அது வரலான்னு. ஸோ ஒரு லெஜிட்டிமேட் பார்ட்னர்கிட்ட வைக்கும் போது அங்கே ஒரு பாண்டிங் தேவைப்படுது. அதுக்கு செக்ஸ் ஒரு ஊன்றுகோலாக இருக்குது உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து உங்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எதிர்பார்க்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பில். அகெயின் பிகாஸ் நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் ஒரு டைம் விச் இஸ் நார்மலுங்கிறது இவ்வளோ இது தேவைப்படுது உங்களுக்கு. வீ கேன் டெல் இதை 2 minutes நார்மல், 3 minutes நார்மல். சில பேருக்கு 2 minutes போதுங்கிறாங்க, சில பேருக்கு வந்து ஹாஃப் தேவைங்கிறாங்க அவங்க. ஸோ அந்த கப்பல் அங்கே ஒரு செக்ஷுவல் டிஸ்கிரிபன்சி இருக்குது. அந்த டிஸ்கிரிபன்சி அவங்க பேசி புரிய வேண்டிய ஏன் உங்களுக்கு கூட தேவைப்படுது. அப்போ அங்கே வந்து ஃபோர் ப்ளே இல்லையா, ப்ரீ ப்ளே இல்லையா. நிறைய பேர் தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபோர் ப்ளே பட் நாட் ப்ரீ ப்ளே. வாட் இஸ் ப்ரீ ப்ளே ஹியர்? ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஹீஸ் ஒர்க்கிங், ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒய்ஃப் வந்து வீட்டு வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு, ஒய்ஃப் ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் காலையில் தேக்கி ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு. நேராக போகிறாங்க, ஹஸ்பண்டுக்கு இல்லை. இங்கே ஒருத்தி இருக்கு உங்களுக்கு. ரெண்டாவது வீட்லேயே ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப பிஸி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு. இல்லை அவங்களுமே ஒரு ஒர்க்கிங் ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க, இவருமே ஹீஸ் ஆஃபீஸ். அவங்களுக்கு 2 பேருமே ஒன்றும் வந்து கான்டாக்டே இல்லை. வீட்டுக்கு வராங்க, எடுத்த உடனே அவங்க பெட்ரூம்குள்ளே போய் தான் அவங்க செக்ஸ் பண்ண நோக்கமே வருது உங்களுக்கு. எப்படி இங்கே நீங்கள் அந்த அந்த ஒரு தயார் நிலைக்கு நீங்கள் கொண்டு வர முடியும்? நீங்கள் செக்ஷுவல் ரெடினஸாக அதுக்கு தான் சொல்கிறோம். மேரேஜ் ஆன பிறகு யூ பிஹேவ் லைக் லவ்வர்ஸ். லவ் பண்ணும்போது மெசேஜ் கிஸ் பண்ணுறது, லஞ்ச் சாப்பிட்டு கேட்குறது, இந்த கல்ச்சர் ஏன் வந்து மேரேஜுக்கு அப்புறம் இல்லை. இதோ வந்து வலுக்கட்டாயமே பண்ணாங்கன்னா இங்கே ஒரு ப்ரீ ப்ளே இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த ப்ரீ ப்ளே வந்து ஃபோர் ப்ளே மாறும். ஃபோர் ப்ளேங்கிறது பிஃபோர் பெட்ரூம், இன்சைட் பெட்ரூம். உள்ளே போகிறதுக்கு முடியாது கண்டிகள் வர்றது, இது பண்ணுறது. உள்ளே போன பிறகு இந்த ஃபோர் ப்ளே வில் கல்மினேட் டு ப்ளே. அப்படின்னா என்ன, ஒரு ஃபோர் ஆரம்பிக்கிறாங்க, அது வந்து இன்டர்கோர்ஸ் மாறுது உங்களுக்கு. அகைன் எந்த இன்டர்கோர்ஸ் 2ஆக பிரிக்கலாம் நீங்கள். பெரின்டேட்டிவ் இன்டர்கோர்ஸ், நான் பெரின்டேட்டிவ் இன்டர்கோர்ஸ். எல்லாருமே அல்டிமேட்டாக எய்ம் பண்ணுறது பெரின்டேட்டிவ் இன்டர்கோர்ஸ். அதனால தான் இங்கே முக்கால்வாசி ஃபெயிலியர் வருது உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரீ ப்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், தென் ஃபோர் ப்ளே, ப்ரீ பெட்ரூம் ஃபோர் ப்ளே, இன் பெட்ரூம் ஃபோர் ப்ளே, தென் இன் தி ப்ளே, ப்ரீ பெரின்டேட்டிவ், போஸ்ட் பெரின்டேட்டிவ். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா செக்ஷுவல் டைமிங் அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கே நல்ல புரிதல் இருக்கும். நான் திருப்தியாக இருக்கேன், எனக்கு நான் மனதளவில் திருப்தியாக இருக்கேன், எனக்கு போதும்பாங்க. இதுதான் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் பாண்டிங்கில் ஏற்படுற ஒரு பாசிட்டிவானது உங்களுக்கு. அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு தாம்பத்திய உறவுக்கு அடிப்படையான புரிதலும் அன்பும் தான் அடிப்படையில் இருக்கும் என்றது அந்த செக்ஷுவல் புரிதலும் தேவைப்படுது இங்கே. நல்லா புரிஞ்சுட்டேன்,
ஒய்ஃப் வாங்கி தரேன்னா போதுமா? கிடையாது. செக்ஷுவல் புரிதல் முக்கியம். செக்ஸ் இஸ் வாட் விச் டிஃபைன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இல்லைன்னா தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம செக்ஸை நம்ம ஈக்குவேஷன் நம்ம இருக்க முடியாது. செக்ஸு தேவை. அது எவ்வளோ தேவை, எந்த குவாலிட்டி தேவைங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஒன்லி பை த கப்பிள். அவங்க உட்காந்து பேசணும். யாரும் பேசுறது கிடையாதுல்ல. இங்கே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது. நான் கேட்பேன், நான் உங்களுக்கு இருக்க காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன? நாங்கள் சாப்பிடுவோம் சார், நான் டிவி பார்ப்போம் சார். டிவி சேர்ந்து பார்க்குறாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? டிவி மேலே சாப்பிட இருக்குது. காமன் பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து போனோம். இப்போ 2 பேருமே ஒரு டென்னிஸ் பிளேயர் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஆடும் போது அங்கே கண்டிப்பாக ஒரு பாண்டிங் ஏற்படும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம்? நம்ம ஒரு வேலையை சேர்ந்து பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அவங்க. அது இங்கே தேவைப்படுது. சேர்ந்து பண்ணாத போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பாண்டிங் ஏற்படலை. இப்போ கண்டிப்பாக அங்கே ஒரு மனஸ்தாபங்கள் இருக்குது. அது செக்ஷுவல் மிஸ்மேட்சாக இருக்குது. செக்ஷுவல் புரிதல் இல்லை மறைச்சவங்களுக்கு. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னோட தேவைக்காக வெளியே போய் நிறையா மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து உள்ளே வர்றப்போ ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். மனதளவில் வந்து அவருக்கு வந்து அன்றைய நாளில் நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு மனநிலை இருக்கும். அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா? இதை எப்படி பேலன்ஸ் கொண்டு வர்றது? ஒரு நார்மல் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒய்ஃப்ட்டு சொல்லி புரிய வைக்கணும். நான் உழைக்கிறது நம்ம ஃபேமிலிக்காக தான். அதுக்குன்னு 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊர் சுற்றிட்டு 10 மணி வரங்கிறது இட் இஸ் ஹைலி நாட் என்கரேஜபிள். மேரேஜ் ஆகிடுச்சா யூ கிவ் ப்ரையாரிட்டிஸ் டு யர் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு ஃபேமிலி 7 மணி முடிஞ்சா 7 வீட்டுக்கு போயிருங்க. நீங்கள் திரும்பி நான் பசங்க இருப்பேன், நான் கேம் ஆட போகிறேன், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இது வேணாம். இங்கே இஷ்யூ ஆரம்பிக்குது உங்களுக்கு. உண்மையிலேயே அவர் உழைக்கிறாரு. அவர் 2 ஷிஃப்ட் பார்க்குறாரு. இல்லை எனக்கு என்னோட ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஒய்ஃப்ட்டு பேசி புரிய வைங்க. முடியும் அசதியாக இருக்கும். ஏர்லி மார்னிங் செக்ஸ் பண்ணலாம். அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஒய்ஃப் நான் எனக்கு காலை தூங்க பழக்கிறது சார், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். பிகாஸ் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு இது ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்னிங் ஆக்ஷன் ஒன்று வரும். இப்போ நார்மலாக வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ செக்ஷுவல் டைமிங்கை நைட்டு மட்டும் தான் முடிவு பண்ணுறது ஒரு பேசிக், ரொம்ப அடிப்படை லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங். செக்ஷுவல் டைமிங் அந்த நபருக்கு எது முக்கியம்? நைட்டு பண்ணணுமா, இல்லை காலையில் பண்ணணுமா, இல்லை வேலையை முடிச்சு வந்து பண்ணலாமா? நைட்டு போகணும் அசதியாக. சில பேர் வேலையை முடிச்சு குளிச்சு சாப்பிடுவாங்க, தூக்கம் வரும், தூங்கிடுவாங்க. எங்கே நீங்கள் வந்து ஒரு இன்டர்கோர்ஸ் சொல்ல முடியும்? பார்ட்னர் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் இன் மார்னிங்னா எப்படி? அதான் என் பேசி புரியுங்கிற நான். பாட்டு கம்ஃபர்டபுள் இல்லை, பாட்டு எனக்கு வேலைங்கிறாங்கன்னா பேசி புரிய வைங்க. நீங்கள் அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை வேலையை மாற்றிக்கிங்க, நீங்கள் ஷிஃப்ட்டை மாற்றிக்கிங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு புது லெவல் ஆஃப் லைஃப் வந்துடணும். அது வராமல் நான் எப்படி மேரேஜ் வந்து இருந்தணும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் வேலையை தாண்டி இன்னும் சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த எல்லாமே வந்து ஒர்க்கில் வருது உங்களுக்கு. கடன் இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறது வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்கிறேன். மென்டல் ஸ்ட்ரென்த்து பார்க்கும்போது அகைன் பேசணும், அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து கடன் வாங்குறோன்னு இருக்கு? லக்ஸரிக்கு வாங்குறாங்களா, இல்லை அவங்களோட உண்மையே பிஸ்னஸ் வாங்குறாங்களா? குட் டெப்ட் பேட் டெப்ட் இருக்கு உங்களுக்கு. நிறைய டைம்ஸ் பார்க்கும்போது குட் டெப்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வர்றது கிடையாது. பிகாஸ் அவங்களோட எய்ம் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். இல்லை நீ கேட்க சார் இப்போ மேரேஜ் வாங்கலாமா? அகெயின் அது மேரேஜை பொறுத்து இருக்குது. லக்ஸூரியஸாக பண்ணுறது பேட் டெப்ட் உங்களுக்கு, இசென்ஷியல் பண்ணுறது வந்து குட் டெப்ட் உங்களுக்கு வச்சுக்கிறேன் நான். ஸோ அகெயின் இங்கே ரொம்ப இன்டெப்த்தாக போக பார்த்தோம்னா ஒய்ஃபோட உட்காந்து அவங்க வந்து பேசுகிறவங்க, ஏன் கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னை செக்ஷுவலாக தூண்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. எனக்கு நீ இங்கெல்லாம் நீ தூண்டு, எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் எனக்கு இதெல்லாம் சொல்லணும். எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் ரூம் பண்ணுறாங்க, தி கோயிங் ஃபார் பெனிட்ரேஷன். நோ, டீசென்சிடைஸ் பண்ணுவோம். இது பேர் வந்து இன்டிமேசின்னு போனாங்க. 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஒய் ஷுட் இந்த டீசென்சிடைஸ் பேசணும். நிறைய ஆண்களில் நீங்கள் உட்கார வச்சு அந்த லீடர்ஸ் பிடிச்ச மாதிரி பேசுகிற மூணு உங்களுக்கு. நான் ஏன் ஜென்ஸ் நோக்கி பேசுகிறேன்னா, பிகாஸ் இந்த டிஸ்கஷன் வந்து ஜென்ஸ் நம்ம சில பேர் இல்லை சார் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டிஸ்கஷன் வரல. இப்போ நான் ஜென்ஸ் நோக்கி இருக்கும்போது ஒய்ஃப் இஸ் அன்ஸ்ட்ரெஸ்ட். அப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் பேசி புரிய வைங்க. நீங்கள் ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னா, நான் முக்காலேஜ் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் எனக்கு அது பண்ணுறாங்க, நீ பண்ணுங்க. ஹீ இஸ் நாட் தட் ரொமான்டிக். இது அதுவும் அளவே கிடையாது. எனக்கு நீங்கள் எப்போயே நீங்கள் முட்டி போட்டு லவ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் 100 பொருள் ஓதுவீங்க. நீங்கள் தான் ஹஸ்பண்ட் எப்படின்னு பாருங்கள். நீங்கள் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறத பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அன்டியூ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும், இங்கே ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஹெல்தி கிடையாது உங்களுக்கு.
அப்போ என்ன பாரு, அப்போ எனக்கு பிடிக்கல, அப்போ அவருக்கு என்ன பிடிக்கலையா, இல்லை அவரோட எக்ஸ்பெக்டேஷன் நான் இல்லையா நான். இன்னும் இங்கே தான் இது ஒரு பெரிய ரொம்ப நான் இஷ்யூ பார்த்துருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து கெட்டு போகிற வாழ்க்கை கெட்டு போய் இஷ்யூ டிவோர்ஸ் இப்போ மக்கள் பார்க்குறேன். நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய நிறைய ரீல்ஸ் வந்து பார்த்தோம்னா அது பெய்ட் ரீல்ஸாக இருக்கும். சும்மா பண்ணணும் இது தே வில் கன்சிடர் திஸ் ஆஸ் எ ரியல் திங். எத்தனை பேர் ஃபோட்டோஷூட் பிடிக்கும்? வாய்ப்பே கிடையாது. I'll give one எக்ஸாம்பிள். ஒரு பேஷண்ட் இப்போ இவர் வந்து 37 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவருக்கு, அந்த ஒய்ஃபுக்கு 23 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு. ஒய்ஃப் ஷி வாண்ட் செல்ஃபி, இவருக்கு செல்ஃபி அது பிடிக்காது அவருக்கு. ஒய்ஃப் டிக்டாக் ரீல்ஸ் போடுறாங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியாது பற்றி அவருக்கு. இவங்களுக்கு எப்படி வந்து செக்ஷுவல் இன்டிமசி இருக்கும்? இன்டிமசி இல்லை, தே ஒன் ஃபார் ஐவிஎஃப். ஐவிஎஃப் என்ற போயிட்டு அவங்க வந்து என்ன அனுப்புகிறாங்க, இவருக்கு வந்து 7 தர முடியல ஐவிஎஃப்க்கு. நாங்கள் பிகாஸ் இவர் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் அவருக்கு. மாஸ்டர்பேட் பண்ணி 7 தரவே முடியல. அப்புறம் உட்கார வச்சு கவுன்சில் பண்ணி எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு புரிஞ்சு பண்ணி நார்மலாக கன்சூமேட் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. ஹீ சென்ட் இஸ் ஓன் கசின் ஃபார் சம் அதர் இஷ்யூ. எனக்கு அப்போ தெரியும் அவங்க வந்து ஷீஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்கிரிபன்சி புரிய வச்சாலே இஷ்யூ முக்கால்வாசி ஸ்டார்ட் ஆயிருது. டிஸ்கிரிபன்சி புரிய வைக்காமல் இருக்கும்போது அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சி மெஸ்காச் ஆகிடும். அப்போ இந்த இஷ்யூ வந்து வளர்ந்துட்டே இருக்கும், இஷ்யூ வந்து பெருசாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்வியல் முறையில் நம்ம தினமும் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி சொல்லிங்க? ஒரு ஆண்மகனுக்கு தன்னோட மனநிலையை வந்து ஒரு சீரான மனநிலையில் வைத்துக் கொள்வதற்காக அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? நிறைய பிரிக்கலாம். பட் ஒரு ஜிஸ்ட்டை பார்த்தோம்னா நமக்கு இப்போ தேவைகள் நிறைய வந்து பெருகிட்டோம். நம்ம இதுதான் தேவை இல்லாமல் இதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாம் நம்ம வந்து தேவையாகிட்டோம் நம்ம. அப்போ அவங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் லெவலுக்கு மீறி அவங்க ஆசைப்பட்றாங்க, அப்போ லோன் வாங்குறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதா, இல்லை புதுசாக வர பொண்ணு இருக்காங்களோ அவங்க புரிஞ்சுக்கிறது தெரியாமல் இருக்காங்க. ரெண்டாவது ஓவர் ஒர்க்கிங். ஒர்க்கை லிமிட் பண்ணுங்க. நீங்கள் இல்லை எனக்கு அவன மாதிரி ஆகணும், நல்ல மாதிரி ஆகணும், அவன் ஆகிட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டைம் பாயிண்ட் இருக்கும். அந்த டைம் பாயிண்ட்டை அந்த நபர் வந்து முன்னாடி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம், இவரே ஆசைப்படுறாரு. ஸோ அப்போ அவங்களுக்கு இது மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இஷ்யூ இருக்குது உங்களுக்கு. தென் பார்க்கும்போது புவர் லைஃப் ஸ்டைல், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், லேட்டாக சாப்பிட்றது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், உங்களுக்கு பேலன்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட கிடையாது உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஃப்ரூட்ஸ் எத்தனை நபரால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் தெரியல நம்மளுக்கு. பட் இருந்தாலுமே அவங்க எடுக்கிற ஃபுட்டு முக்கால்வாசி வந்து லிமிட் பண்ணிக்கலாம். வெளியே சாப்பிட்றதே உங்களுக்கு லைக் ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா, அஜினோமோட்டோ ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கலாம். அப்போ இது ஒரு ஹெல்தி லைஃபாக இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். உங்கள் நேரத்தை வந்து எங்களுக்கு ஆடியன்ஸ்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்ம கண்டினியூஸாக மென்ஸ் ஹெல்த் பற்றி நாங்கள் இன்னும் நிறையா பண்ணணுன்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் கேள்விகள் ஒரு சமுதாய பார்வையில் இருந்துச்சு உங்களுக்கு. ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இல்லாமல், ட்ரிக் பேஸ் கண்டென்ட் இல்லாமல், இது உண்மையிலே ரொம்ப ஒரு மேரேஜ் ஆகாத ஆண் இப்படிலாம் வந்து தயாராகணும், அவனுக்கு என்ன இஷ்யூ இருக்க முடியும், என்ன மாதிரி ஒரு வந்து கவுன்சிலிங் முறையோ இல்லை வந்து மருத்துவ முறையோ நம்ம கையாண்டு அவனை நம்ம அதுலேருந்து அது மீட் எடுக்க முடியும். இந்த இன்டர்வியூ நம்ம நிறையா இஷ்யூ பற்றி பேசுகிறதுக்கு ஒரு புது ஆர்வமாக இருக்குது. அண்ட் மேலும் உங்கள் கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் தன்னோட பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த நிலத்தை, அதாவது அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறை வந்து ஒரு மருத்துவ ரீதியாக எப்படி அணுகணும் அப்படின்றது நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்குது. உங்களோட இந்த விளக்கமும் ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நன்றி.